அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சம் பெறுவதற்கு முன் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதிய துவக்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்பம், தொழில், வியாபாரம், உத்தியோகம் என பல பணிகளில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு பணவரவு அமைதல் மற்றும் தொழில் ரீதியாக அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற அனைத்தையும் மிக சிறப்பாக இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். மார்ச் 11ஆம் தேதியிலிருந்தே அதற்கான நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது. முழுமையாக மார்ச் 17ஆம் தேதி முதல் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக இந்த வேளையில் மாற்றி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதோடு இந்த தருணத்தில் உங்களுடைய முழுமையான ஆற்றல் வெளிப்படும். உங்களுடைய திறன் மேம்படுவதோடு பல திட்டங்களை இந்த தருணத்தில் செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எவ்வளவு பெரிய தடை நிறைந்த காரியம் என்று இருந்தாலும் அவற்றை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான காரிய தடைகள் விலகுவதோடு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். திட்டமிட்டு பல காரியங்களில் வெற்றி பெறும் நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது. உங்களுடைய பேச்சாற்றல் வெளிப்படுவதோடு மட்டுமல்லாது பல விஷயங்களை சாதுரியமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான முன்னேற்றம் போன்றவை நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரும். ஏனென்றால் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கப்படுகிறாருங்க குரு பகவான். அவர் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கிறார். அஷ்டமத்தில் இறுதி தருவாயில் இருக்கிறார். 90% மேல் கடந்த சூழலில் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் அமர்வது மட்டுமல்லாது தற்போதிலிருந்தே குரு பகவான் உச்சம் பெற்ற பலத்திற்கான அற்புதமான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே 9இல் குரு என்று சொன்னால் எப்படி உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் கிடைக்குமோ அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் குரு பகவானின் அமைப்பால் புதிய துவங்கும் நேரமாக இந்த வேளை உறுதியாகவே அமைய போகிறது. நவ கிரகங்களிலே தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் மட்டும்தான் எந்த இடத்தில் இருந்தாலும் மிக சிறப்பான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கும் அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் மிக வலுவாக அஷ்டமத்தில் இருந்து 9ஆம் இடத்தை நோக்கி நகர்வது மட்டுமல்லாது ஒரு மாதத்திற்குள் மிக வலுவாக உச்சபலம் பெற போகிறார். எனவே நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் பல விஷயங்களில் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு என எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமைவதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக குரு பகவான் குரு மங்கள யோகத்தை செவ்வாயின் மீது தனது பார்வையை பதிப்பதால் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அர்த்தாஷ்டம பாதிப்புகள் விலகக்கூடிய வகையில் சனி பகவானும் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். எனவே அபரிவிதமான நன்மை இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க இருக்கிறது. அர்த்தாஷ்டம சனி விலகியதால் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அமோகமாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. குரு பகவானும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் நிறைந்த நன்மையை இனி வரக்கூடிய தருணங்களில் புதிய தொடக்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பானதாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க போகிறது. தவறவிடாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவில் காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று பல நிகழ்வுகளை சந்தித்து வந்த சூழலில் அந்த நிகழ்வுகளை உறுதியாகவே தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்க இருக்கிறது. வீடு கட்டுதல், புதிதாக வீடு வாங்குதல் போன்ற வாய்ப்புகள் மிக பெரிய அளவில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. இந்த தருணத்தில் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதோடு ஆடை ஆபரண சேர்க்கைக்கான நல்ல சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் கைகூட போகிறது. மிக பெரிய அளவில் தடை என்று நினைத்திருந்த கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களும் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு அதைப்படி சரியாக செயல்பட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட நிலையில் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. கடல் தாண்டி சென்றாலும் நினைத்த காரியத்தை
நினைத்தவாறே செய்து முடிக்க முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் இந்த தருணத்தில் செம்மையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நம்பிக்கை அளிக்கக்கூடிய பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது எடுத்த முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை பொறுமையுடனும் நிதானத்துடனும் செய்வதால் மிகப்பெரிய அளவில் சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் இந்த தருணத்தில் நீங்கும். புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. புதிதாக வீடு கட்டுதல், புதிதாக வீட்டில் குடியேறுதல் போன்ற காரியங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் சாதகமாக கைகூடக்கூடிய சிறப்பான வேலையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சுபகாரியங்கள் நினைப்பதை விட மிக நன்மை நிறைந்த வகையில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் வலுவாக கிடைக்கிறது. புதிய வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பம் மிக பெரிய அளவில் நிச்சயம் உண்டு. ஜனனகால அடிப்படையில் துல்லியமாக பார்க்கும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் பொது பலனை விட நிறைந்த மாறுதலை நிச்சயமாக அள்ளி கொடுப்பாருங்க. எனவே உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையிலும் துல்லியமாக கணக்கிட்டு பார்த்தால் மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். வியாபாரம் தொழில் ரீதியான பல வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் இந்த தருணத்தில் விளக்குகிறார். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அடுத்தடுத்து கிடைப்பதோடு இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தேர்வில் வெற்றி பெறுவதோடு பல சிரமங்களை இந்த தருணத்தில் முழுமையாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளை நிச்சயம் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. குறிப்பாக பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் பெண்மணிகள் நினைப்பதை விட பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் விருச்சிக ராசிக்கார பெண்மணிகளுக்கு சிறப்பாக கிடைக்க இருக்கிறது. இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் பெரிய அளவுல காரிய தடையின்றி கைகூட போகிறது. நினைத்ததை நினைத்தவாறே பெறுவதோடு மட்டுமல்லாது வருமான உயர்வுக்கான அமோகமான யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெரிய அளவுல தவறவிட்ட வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் கூட மீண்டும் கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எனவே அமோகமான மாற்றம் நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள குருவின் தினம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அமோகமான வளர்ச்சியும் நன்மையும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாகவும் புதிய துவங்கம் ஏற்படும் அற்புதமான தருணமாகவும் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை.